வியூவர்ஸ், ஐ எம் டாக்டர் சேகர் மைக்கேல், மயக்க மற்றும் வலி நிவாரண மருத்துவர். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஒரு ப்ரீஃபாக என்ன டாபிக்னா ஹெட்ஏக், தலைவலி. இந்த உலகத்தில் தலைவலி வராதவங்களே இருக்க மாட்டாங்க. எப்போது ஒருக்க வரும். சிலருக்கு அது சிவியராகவும் இருக்கலாம், சிலருக்கு அது ஸ்லைட்டாக டெய்லி வந்துட்டு போகிறதாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நாங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, தலைவலி என்பது ஒரு சிம்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சிம்டம்னா தலைவலி என்பதே மற்றொரு வியாதிக்கான அறிகுறி அப்படிதான் கருதப்பட்டது. ஆனால் இப்போ நல்ல முறையில் அதை விளக்கம் சொல்ல போனால், தலைவலியே ஒரு வியாதியாக நாம் பாவிக்கலாம். சரிங்களா? அப்போது தலைவலின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை ப்ராடாக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று பிரைமரி ஹெட்ஏக், மற்றொன்று செகண்டரி ஹெட்ஏக். இதில் செகண்டரி ஹெட்ஏக் சொல்கிறது வெரி ஈஸி. ஏன்னா செகண்டரி ஹெட்ஏக் அப்படிங்கிறது இன்னொரு வியாதி அல்லது ஒரு காயம் அல்லது ஒரு சிஸ்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதியோ அல்லது மூளை சம்மந்தப்பட்ட வியாதியோ தசைநார் சம்மந்தப்பட்ட வியாதியோ வருவது செகண்டரி ஹெட்ஏக். பிரைமரி ஹெட்ஏக் என்பது ஹெட்ஏக் மட்டுமே ஒரு வியாதியாக நமக்கு வருவது. ஓகே, அப்போது இந்த பிரைமரி ஹெட்ஏக் என்பது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று யூனிலேட்ரல் ஹெட்ஏக், மற்றொன்று பைலேட்ரல் ஹெட்ஏக். இப்போ யூனிலேட்ரல் ஹெட்ஏக்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம். ஒற்றை தலைவலி எல்லாருமே ஒரு வியாதி சொல்லுவாங்க இல்லையா. ஒற்றை தலைவலின்னா என்ன சொல்லுவாங்க? மைக்ரைன். எல்லாருமே சொல்லுவாங்க ஒற்றை தலைவலின்னா மைக்ரைன். இப்போ ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஒரு சைடு ஆஃப் த ஹெட்ஏக் மட்டும், ஒரு பாகத்துக்கு மட்டும் வரும். முன்னாடியும் வரலாம், நடுவில் வரலாம், பின்னாடி வரலாம். பைலேட்ரல் ஹெட்ஏக் அப்படிங்கிறது ஒரு சைடு மட்டும் இல்லை, ரெண்டு சைடுமே தலைவலி தாக்கும், பயங்கரமாக தாக்கும். அப்போது யூனிலேட்ரல் ஹெட்ஏக், ஒற்றை தலைவலி ரெண்டு தான். பிரைமரி நம்ம பேசியிருக்கிறது பிரைமரி ஹெட்ஏக் ரெண்டு. ஒன்று மைக்ரைன், இன்னொன்று கிளஸ்டர் ஹெட்ஏக்னு சொல்லப்படுகிற ஒரு ஒற்றை தலைவலி. இந்த கிளஸ்டர் ஹெட்ஏக் அப்படிங்கிறது இந்த மைக்ரைனோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்கள்ல இருந்து கொஞ்சம் தண்ணீர் வர்றது, அப்புறம் இந்த பியூடி ஆரஞ்சுன்னு சொல்லுவோமே, அந்த கன்னத்தில் ஒரு புள்ளியாக அந்த சுருக்கங்கள் வர்றது. ஒரு சைடு மட்டும் ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஒரு குரூப்பிசம் மாதிரி ஒரு தடவை வந்துச்சுன்னா ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், அப்புறம் போயிடும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வரும், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், போயிடும். இப்படியே ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு 20-25 தடவை வந்துட்டு போகிறது தான் கிளஸ்டர் ஹெட்ஏக். மைக்ரைன் அஃப்கோர்ஸ் ஒரு தலைவலி, ஒரு சைடு தலைவலி வரும். சிலவங்களுக்கு இந்த ஆரா எனப்படுகின்ற அந்த அறிகுறிகள், மைக்ரைன் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய அறிகுறிகள், முக்கியமாக இந்த மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் போகாமல் இருப்பதனால் வருகின்ற அந்த சிம்டம்ஸ், அதுதான் ஆரான்னு சொல்லுவோம். அது ஆரா வரலாம், ஆரா வராமலும் வரலாம். மற்றொரு வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிரைமரி ஹெட்ஏக் ஒன்று மைக்ரைன், ரெண்டாவது கிளஸ்டர் ஹெட்ஏக்கு, மூணாவது ஹெட்ஏக்கு பைலேட்ரல் ஹெட்ஏக், தட் இஸ் டென்ஷன் ஹெட்ஏக். டென்ஷன் ஹெட்ஏக்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒர்க் டென்ஷன் இல்லை, ஃபேமிலி டென்ஷன் அப்படிங்கிற டென்ஷன் இல்லை, உங்களுடைய இமோஷனல் டென்ஷன் இல்லை. டென்ஷனுங்கிறது தலையில் உள்ள தசைநார்களுடைய ஒரு டைட்னஸ், இறுக்கமாக பிடிக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தினால இறுக்கமாக பிடிக்கிறதுனால வர்ற தலைவலி. பொதுவாக நம்ம வேலை பளு இருந்தால் வரும், ரொம்ப எக்ஸர்ட் பண்ணால் வரும். இது நார்மலாக வந்துட்டு போகக்கூடிய தலைவலி. இது பைலேட்ரல், ரெண்டு பக்கமே வரும். இதுதான் ஒரே ஒரு பிரைமரி ஹெட்ஏக் பைலேட்ரலாக வருது. மற்ற எல்லாமே மற்ற ரெண்டுமே யூனிலேட்ரல். ஓகே, பிரைமரி ஹெட்ஏக் பார்த்துட்டோம் இல்லையா. செகண்டரி ஹெட்ஏக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு ஹெட் இன்ஜுரி வந்தாலோ அல்லது பிரெயின் சம்பந்தப்பட்ட ஒரு மூளை கட்டி அல்லது இரத்த உறைவு, இரத்த கசிவு, இதை போன்ற சில வியாதிகளினால் வருகின்ற தலைவலி செகண்டரி ஹெட்ஏக்கு. நிறைய காரணங்கள்னால வரலாம். தசைநார்களில் உள்ள வியாதிகள்னாலேயும் வரலாம், அல்லது இரத்த குழாய், அதாவது வாஸ்குலர் ஹெட்ஏக்னு சொல்லுவோம், இரத்த குழாயில் உள்ள வித்தியாசங்கள்னாலும் வரலாம். ஆனால் நம்ம என்ன முக்கியமாக தெரியணும்னா, ரெட் ஃப்ளாக் அப்படின்னா என்ன? ரெட் ஃப்ளாக்னு நாங்கள் சொல்லுவோம். சிம்டம் டிசீஸில் ரெட் ஃப்ளாக் அப்படின்னா, எப்போ நம்ம உடனடியாக மருத்துவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தலைவலி திடீர்னு ஆரம்பிக்குது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, டே பை டே அந்த தலைவலி கூடிட்டே இருக்குது, இன்டென்சிட்டி கூடுது, அது ஒன்று. ரெண்டாவது,
நீங்கள் உட்காரும் போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த பாஸ்டர் வேரியேஷன் சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய இந்த இருக்கையை மாற்றும் போது சிவியரிட்டி கூடுச்சுன்னா, ரொம்ப தலைவலி அதிகமாக வந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கணும். இல்லை ஏதோ இந்த பிள்ளைங்க கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டு இருக்குது, ஆனால் ஒன்றும் பெரிய அடிபட்ட மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணல, ஆனால் கொஞ்சம் லேட்டராக 1 hour 2 hour கழிச்சு தலைவலி வர ஆரம்பிக்குது அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் சஸ்பெக்ட் ஹெட் இன்ஜுரினால வந்திருக்கலாம் அப்படின்னு. அல்லது தலைவலி வந்து ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ் இந்த ஹெட்ஏக், எஸ்பெஷலி செகண்டரி ஹெட்ஏக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணும். இது இல்லாமல் வர செகண்டரி ஹெட்ஏக் வந்து ரொம்ப சிம்பிள். வியாதியை சரி பண்ணியாச்சுன்னா ஹெட்ஏக் சரியாயிடும். அது எந்த எந்த வியாதினால இந்த செகண்டரி ஹெட்ஏக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாதியை சரி பண்ணியா தலைவலி சரியாயிடும். ஸோ நம்ம வந்து தலைவலி அப்படின்னா என்னன்னு சும்மா ப்ரீஃபாக மட்டும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்த்துருக்குறோம். பிரைமரி ஹெட்ஏக், செகண்டரி ஹெட்ஏக், பிரைமரி ஹெட்ஏக்கில் யூனிலேட்ரல், பைலேட்ரல், யூனிலேட்ரல் மைக்ரெயின் கிளஸ்டர் ஹெட்ஏக், பைலேட்ரல் டென்ஷன் ஹெட்ஏக் இது பார்த்தோம். இது இல்லாமல் செகண்டரி ஹெட்ஏக்கில் நிறைய இருக்குது. இது இல்லாமல் நிறைய வாஸ்குலர் ஹெட்ஏக் இருக்குது, நியூரல் ஹெட்ஏக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வர்றது, ஹெட் இன்ஜுரி ஹெட்ஏக்கு நிறைய இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்த செஷனில் நம்ம ஒரு வியாதியும் பற்றி தனியாக ஒரு தலைவலியும் தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக சிந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை.